வணக்கங்க. நான் உங்க ஜெயலட்சுமி. இன்னைக்கு சூப்பரா ஒரு பிரான் ஃப்ரை பண்ண போறோம். டேஸ்டான இந்த பிரான் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போடுறேன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் போடுறேன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போடுறேன், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறேன், கொஞ்சம் அதிகமா இருக்கணும்னு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதா. இப்போ நம்ம லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். கறிவேப்பிலை ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதுல வந்து நம்ம இறால் போட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டு நல்லா ஓரளவுக்கு அந்த தண்ணீரெல்லாம் வத்தி அது நல்லா மொறுமொறுன்னு ஆகும்போது அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயம் ஒரு 15 வெட்டி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக. சின்ன வெங்காயத்தில் நம்ம எப்பவுமே வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். கொஞ்சம் தேங்காய் சிப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு பிடிக்கணும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பவுடர் போடுங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரான் அதில் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு பச்சை மிளகாய் அது மேல கட் பண்ணி இப்படி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே எடுத்து பாருங்க. ரொம்ப சுவையான இந்த பிரான் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாதம், அப்புறம் பரோட்டா, சப்பாத்தி, தோசை கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சூப்பரான பிரான் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப சுவையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள்.